என்ன யோசனை பண்றீங்க? ஒண்ணும் இல்ல. நேத்து நீ சாப்பிட்டு போகும்போது சொல்லிட்டு போனியே, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஆனா அது சரிதானான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்ன புரிஞ்சது? அது எப்படி சொல்றது? அது வந்து ஒண்ணு எத்தனை 2. 1ங்கிற நம்பரோட இன்னொரு நம்பர் சேர்த்துட்டு 2 நீ சொல்லிட்ட. நான் சொல்றது 1ங்கிறது ஒரு உயிருள்ள ஆண், 2ங்கிறது ஒரு உயிருள்ள பெண். இந்த 2ஐயும் எப்படி கூட்டுறது? 2க்கும் மனசு பொருந்திருந்தா கூட்டல் சுலபம். சரிம்மா, மனசு பொருந்து இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? உண்மையான காதல் 2 பேருக்கும் இருந்தா கண்ல ஆரம்பிக்கும், புன்னகையில வளரும். அதிலேயே புரிஞ்சுக்கலாமே. அப்படி ஒரு நிலைமை உனக்கு ஏற்பட்டா நீ என்ன செய்ய? ஏற்பட்ட என்னவா, ஏற்பட்டிருக்கு. நான் அவரை சந்திக்கிறேன், பேசுறேன், சில சமயம் அவர் கூடவே சேர்ந்து சாப்பிடுறேன். அவருடைய பார்வையில அவருடைய எண்ணத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். அவராவே அதை சொல்லட்டும்னு காத்துட்டு இருக்கேன். எனக்கு எப்போதுமே இந்த மாதிரி கண்ணாமூச்சி விளையாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அவர் வாயில புளியோதரை அடிச்சுக்கிட்டு மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம அசட்டுத்தனமா சிரிக்கும் போது பாவமா இருக்கு. அவரா எப்பத்தான் சொல்றாருன்னு பாக்குறேன். சேஷாத்ரி, என்னங்க? ஒரு சந்தேகம். என்ன? வந்து ஆமா, நீதான் உப்பு மண்ணாச்சே. வீடு கட்டவும் லாய்க்குல, விளைச்சலுக்கும் பிரயோஜனம் இல்ல. சந்தானா சந்தானா வந்து நீ வேண்டாப்பா, 1000 பிரச்சனையில குழம்பி போயிருக்கிற. உன்கிட்ட பேசுறதே தப்பு. அமுதா. என்ன சார்? நீ சொல்லு. ஒண்ணும் என்ன சொல்லுமா. நம்பரா இருந்தா 1 1 2ன்னு சொல்லிடுவ. இங்க பாரு, அதுவே ஒரு ஆணாவும் ஒரு பொண்ணாவும் இருந்தா எப்படி? நாயுடு சார், உங்க கேள் எனக்கு புரியுது. என் விடைய பளிச்சுன்னு சொல்லிடுறேன். 1 1 2. அப்பா அடுத்த வருஷம் 3. என்னப்பா? இப்படி வாங்க, உட்கார. உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேச. சொல்லுங்கப்பா. கல்யாண புரோக்கர் ரங்கசாமி இல்ல, அவர் வந்துட்டு போனார். உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்திருக்கேம்மா. என் கல்யாணத்தை பத்தி நானே உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேப்பா. ஆபீஸ்ல எங்க கூட சந்தான்னு ஒருத்தர் வேலை செய்யறாரு. அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அம்மா, உன் நன்மைக்காக சில விஷயங்கள் சொல்றேன். கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்காத. 2-3 நாள் நல்ல யோஜனை பண்ணி அப்புறம் தீர்மானமா ஒரு முடிவுக்கு வா. சந்தானத்தை எனக்கு தெரியும், ரொம்ப நல்ல பையன்மா. சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கட்டப்பட்டு அந்த குடும்பத்தை அவன் நடத்துறாங்கிறது எனக்கு தெரியும். அவனுக்கு பல பொறுப்புகள் இருக்கு. 2 தம்பிங்க, ஒரு தங்கச்சி. இவங்களுடைய படிப்பு, கல்யாணம் இதெல்லாம் வேற இருக்கு. ஏற்கனவே நிறைய கடன் பட்டிருக்கான். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியானா வாழ்க்கை பூரா வறுமையோட தான் போராட வேண்டியிருக்கும். நான் பார்த்திருக்கிற பையன் பேங்க்ல வேலை பார்க்கறான். மாசம் 1500 ரூபாய் சம்பளம். அவங்க அப்பா இன்சூரன்ஸ் ஏஜென்ட். அவரும் 1000 2000 சம்பாதிக்கிறார். ஒரு பிக்கல் பிடுங்கல் இல்லாம நிம்மதியா வாழலாம். என்ன யோசனை பண்ணி பாருமா. காதல் இல்லாத வாழ்க்கையில என்ன இன்பம் சொல்ல என்ன வெக்கம். நல்லா அனுபவிச்சு எழுதிருக்காங்கல்ல அமுது. நீ என் வாழ்க்கையில வந்த பிறகுதான் இன்பம்னு என்னங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எனக்கு கிடைச்சது என் பாக்கியம். வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா? என் கதையை கேட்டா நீ ரொம்ப ஆச்சரியப்படுற. 4 வயசா இருக்கும்போது எங்க அப்பா இருந்துட்டார். அன்னிலிருந்து குடும்பத்தை காப்பாற்றுற பொறுப்பு என் தலையில விழுந்துச்சு. ரொம்ப பெரிய காரியம்தான். தம்பி படிக்குதில்ல? இன்னொரு வருஷம்தான். அடுத்த தம்பி தான் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான். தங்கச்சி பிசி படிக்குது. அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே. அதுக்கு மாசம் எப்படியும் ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் பணம் வேணும். இந்த காலேஜ் துறக்க சமயம் வந்துட்டா
அதுக்கு எப்படியும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் மேலே ஆயிடும். தங்கச்சிக்கு வேற கல்யாண செலவு இருக்குல்ல? அது நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் பணமாவது வேணும். என்ன பண்றது, பல பிரச்சனைகள். வாழ்க்கையில எப்பவாவது சில பிரச்சனைகள் வரலாம், சமாளிக்கலாம். பிரச்சனையே வாழ்க்கை ஆயிட்டா தினம் போராட்டம் தான். சரி, அதை விடு. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற கொஞ்ச நேரம் தான் அதெல்லாம் மறந்து சந்தோஷமா இருப்பேன். அமுது, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். அடே, மணி 5 ஆச்சு. அப்பா கோயிலுக்கு போறோம்னு சொன்னாரு. நான் வரட்டுமா? சரி, போ, நாளைக்கு பேசுவோம். என் ரேடியோ. குட் மார்னிங் நாயுடு சார். குட் மார்னிங். நாயுடு சார், அமுதா இன்னும் வரல? நான் கிண்டல் பண்றியா? அவன் நேத்தே வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாளே. என்ன? நகமும் கதையும் போல, வானமும் பூமியும் போல, பூவும் வாசமும் போல, புளியோதரையும் தயிர் சாதமும் போல, நாயுடு சார், அப்படி எல்லாம் இருந்தீங்களே, உனக்கு தெரியாமலா அவ போயிட்டா? இதை இருக்குது பாரு, அவ கொடுத்த ரிசிக்னேஷன் லெட்டர். அண்ணே, உனக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. யாரது? யாருன்னு அந்த அமுதா? அது எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணுங்க முதல்ல. இல்ல, இன்விடேஷன் தான் வந்திருக்கு. அதுல அமுதாவுக்கும் பாலுக்கு கல்யாணம் போட்டிருக்கு. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவங்களுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. என் விடைய பளிச்சுன்னு சொல்லிடுறேன். 1 1 2. அப்பா அடுத்த வருஷம் 3. சந்தானா, நீ இந்த மாதிரி கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை. Come on, try to take it easy. எப்படி எடுத்துக்க முடியும்? அவன் என்கிட்ட ஏன் எவ்வளவு தூரம் பழகணும், ஏன் காதலிக்கணும்? முதல்ல நிஜமாவே உன்னை விரும்பி இருக்கலாம். அப்புறம் உன் கூட நெருங்கி பழகினதுக்கு அப்புறம் உன் கஷ்டம் எல்லாம் அவளுக்கு புரிஞ்சு இவன் கூட வசதியா வாழ முடியாதுன்னு நினைச்சு மனசை மாத்திக்கிட்டு இருக்கலாம். வசதியா வாடுறதுக்கு பேர் தான் காதலா? ஒரு தடவை மனசு கொடுத்தா சாகுற வரைக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் மனசை மாத்தவே கூடாது. அதான்டா காதல். சரிடா, நீ சொல்ற விளக்கத்துல இருந்து உன் குணம் தெரியுது, அவன் நடத்தையில இருந்து அவ குணமும் புரியுது. இவ்வளவு மாறுபட்டு இருக்கிற நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா சந்தோஷமா வாழ்ந்திருக்க முடியுமா? சபல புத்தி இருக்கிற பொம்பளையை கல்யாணம் பண்ணிக்கிறத விட சங்கடமான விஷயம் உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. இந்த கல்யாணம் நின்னு போச்சேன்னு சந்தோஷப்படுறேன். சந்தானம், go and celebrate the event. இன்விடேஷனை பார்த்த உடனே அண்ணன் அப்படியே அப்செட் ஆகி போச்சு தெரியுமா? நான் நினைக்கிறேன் ஆபீஸ்ல வேலை செய்யற அந்த பொண்ணை அண்ணன் காதலிச்சிருக்கு. அண்ணனுக்கு காதல் கதல் கூட தெரியுமா? ஆச்சரியமா இருக்க. அண்ணனும் மனுஷன் தானே, அதான் காதல் வந்திருக்கு. ஆமா, அப்படி ஒருத்தர் காதலிச்சிருந்தா அந்த பொண்ணு ஏன் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க போகுது? யாரு கண்டா? அண்ணன் எதுக்கு எடுத்தாலும் நம்ம மேல எரிஞ்சு விடுற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது சத்தம் போட்டிருக்கோம். அது பயந்து போய் தன் மனசையே மாத்திட்டு இருக்கோம். ஏண்டா சேஷாத்ரி, ஏன் சார்? அன்னக்கிளி படம் பாத்தியா?
5 வாட்டி பார்த்தேன் சார். அதான் மார்வாடியில உனக்கு சொந்தக்காரன் ஆயிட்டான். அந்த படத்துல கதாநாயகி அண்ணன் இருக்கிறாளே சுஜாதா சார். அது சரி, அவ சொல்லுவா சோகத்திலையும் சுகத்தை அனுபவிக்கிறேன்னு. அத மாதிரி இப்ப சந்தானம் சோகத்துல சுகத்தை அனுபவிக்கிறான். ரைட்டு சார், இனிமே என்ன பத்தி அனாவசியமா ஏதாவது பேசுனீங்க நல்லா இருக்காது. நீ வேதனையில இருக்கிறியே, உன் மனசை மாத்தி சிரிக்க வைக்கலாமே நினைச்சேன். அதுக்கு இப்படி ஆத்திரப்படுறிய? நானும் சோறு சாப்பிடறவன் தான்ப்பா. இனிமே உன்னை பத்தி பேசினா கேளு. ஏண்டா சேஷாத்ரி, இங்க வேலை பார்த்து இருந்தாலே அமுதா ரொம்ப புத்திசாலி பொண்ணுடா. ஒரு நல்லவனா, கடன் கிடன் இல்லாதவனா, கை நிறைய சம்பாதிக்கிறவனா பார்த்து கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டா. ஆண்டவன் அவளுக்கு நல்லா எழுதி நமக்கு இங்கு தீரும் போது எழுதியிருப்பான் போல இருக்குது. பாதி பாதி அழிஞ்சு போச்சு. சந்தானா, சந்தானா, இந்தாப்பா, இந்த ப்ரூஃபை கொடு. ஏண்டா சேஷாத்ரி, சார் இன்னைக்கு இது போறோம் சார். ஏண்டா ரொம்ப சலிச்சுக்கிற? நாகப்பா, இந்த வருஷமும் ஃபெயிலாமே. சரிதான் போடி. நான் ஃபெயில் ஆனா உனக்கு என்ன? அண்ணன் சம்பளம் கட்டுது திட்டுது, நீ எல்லாம் கிண்டல் பண்ணணுமா? உண்மையை யாரும் சொல்லலாம். ஆமா, நீ பெரிய சத்தியவந்தினி. மூஞ்சிய பாரு. நேத்து அவசரமா ஒரு புக் வாங்கணும்னு அண்ணன் கிட்ட 5 ரூபாய் வாங்கிட்டு நூன் சோக் போனியே, தெரியாதுன்னு நினைச்சியா? ஆமா போனேன். நீ மட்டும் பெரிய யோகியன்னா போன வாரம் ஸ்பெஷல் ஃபீஸ் கட்டணும்னு அன்னைக்கு 25 ரூபாய் வாங்கினல. எதுக்கு? எங்க ரசீது காட்டு பாப்பா. ஐயோ அண்ணே, நான் சொல்றேன் அண்ணே, நான் சொல்றேனே. நான் சொல்றேன் அண்ணே. நீங்க யாரும் ஒண்ணு சொல்லுங்க, எல்லாம் எனக்கு தெரியும். ஏன் போய் சொல்றீங்க? இங்க என்ன ஏமாத்தல, உங்களே ஏமாத்திட்டு. ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு, நான் வரேன். இன்னைக்கு புகாரில் போய் சாப்பிட்டுட்டு தான் போனோம். ஐயோ அண்ணன் திட்டுவாரு. ஆஹா, அதெல்லாம் முடியாது. ஐயோ என்னால முடியாது. டாக்ஸி. கல்யாணத்தை முடிச்சுதானே ஆகணும், சொல்லியாச்சு. அது எவ்வளவு ஆகும் பாப்போம். ஒரு பட்ஜெட்டை போடு. பட்ஜெட் பட்ஜெட்னாலே நமக்கு பயம். பட்ஜெட் போட்டு எந்த காரியமும் உருப்பட்டது கிடையாது, தெரிஞ்சுக்க. பட்ஜெட் போடாம எவ்வளவு செலவாகுது எப்படிடா தெரியுது? பட்ஜெட் போட்டா மட்டும் தெரியுமா? விளையாடா, எழுது. இப்போ நகைங்களுக்குன்னா ஒரு பவுன் 400 ரூபாய்னா ஒரு 6-7 பவுனாவது வேணும். கூலியோட சேர்ந்து ஒரு 3500 போடலாமா? 3500 ரூபாய். அப்புறம் புடவை ஒரு 500 போடுவோம். அந்த கல்யாண மண்டபம் ஒரு 500 ரூபாய். 500 ரூபாய். சாப்பாடு செலவு ஒரு 1000 ரூபாய். 1000 ரூபாயா? தண்ணியை தாராளமா கலந்து விட்டு 500 ரூபாயில முடிக்கலாம். 1000 ரூபாய் எழுதுறீங்க. சரி, இது அப்புறம் வந்து இந்த இன்விடேஷன் அது இதெல்லாம் இருக்குது, அதுக்கு ஒரு 500 ரூபாய் ஆச்சு. அப்புறம் நிச்சயமா எவனாவது நமக்கு தெரியாம நிறைய திருடுவான், அதுக்கு கௌரவமா இப்ப ஒரு 500 ரூபாய் ஒதுக்குவோம். என்ன கணக்கு போட்டு மொத்தம் 6000. அவ்வளவுதானா? 6000 ரூபாய் இருந்தா சமாளிக்கலாம். பிகாஸ் இப்ப நம்ம ஆபீஸ்ல இருந்து ஒரு 1000 ரூபாய் வாங்கலாம். 5000 ரூபாய் ஆச்சு. நான் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன். சரி, தீர்ந்து போச்சு. பட்ஜெட் தீர்ந்து போச்சு. பேப்பர்ல பந்தல்ல பாக்கலாம். ஏன்பா நாயுடு, உங்ககிட்ட எத்தனை தரம் சொன்னேன், என் பொண்ணு லட்சுமிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து சொல்லுன்னு. பொண்ணுக்கு என்னென்ன தருவ? பொண்ணுக்காக நகைன்னு செஞ்சு வச்சிருக்கிறது ஒரு 5000 ரூபாய் தேரும். சரி, ரொக்கமா பணமா கையில எவ்வளவு தருவ? ரொக்கமா கொடுக்க என்கிட்ட எதுப்பா பணம்? ஒண்ணும் இல்லையா? அட போயா, இந்த 5000 ரூபாய்க்காக கூணு குருடு நொண்டி கூட வரமாட்டாயா? இப்ப எல்லாம் மாப்பிளைக்கு கிராக்கி அதிகம் இல்ல. 16 வயசுல எம்ஏ முடிச்சுட்டு சீடி சஞ்சாரிச்சு வரதட்சணைக்காக தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. சரி விடு, என் திறமையை பயன்படுத்தி ஒரு நல்ல மாப்பிளைய மாத்துறேன். எனக்கு என்ன தருவ? என்னால முடிஞ்சது தர. அட எவ்வளவுன்னு சொல்லு. ஒரு 200 300. 300? சரி விடு, 500 கொடுத்துரு. ஒரே மாசத்துல உன் மகளுக்கு கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு பாரு. 500 ரூபாயா? ஏயா சலிச்சுக்கிற? இது ஒண்ணும் பெரிய தொகை இல்ல. வா காப்பி சாப்பிட்டு போலாம். சரி சரி. அம்மா, காப்பிக்கு காசு இருக்குல்ல? இருக்கு. மசால் தோசைக்கு இருக்கு. என்னடா இது ஒரே குழப்பமா இருக்கு. என்ன பட்ஜெட் போட்டே நீ? 6000 ரூபாய் ஆகும் சொன்னேன். இப்போ என்ன கல்யாணம் நெருங்க செலவு ஏறிக்கிட்டே இருக்கு. நானா பட்ஜெட் போட்டேன்? பட்ஜெட் போடும் போதே சொன்னேன் வேண்டாம்டா, குழப்பம் வருன்னு. கேட்டியா நீ? அபாண்டவா எம்எல்ஏ பழி போடாது. எந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. சரிப்பா, நாம 2 பேரும் சேர்ந்தா பட்ஜெட் போட்டோம். சம்பந்தம் எல்லாத்தையும் என்ன சேர்த்து விடுங்கடா எல்லாரும். சொல்றது கேளடே. நேத்து வந்து ஒரு பவுன் 400 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 800 ரூபாய். ஒரே நாள்ல பவுன் விலை டபுள் ஆகும். எவன்டா கண்டான்? எப்படிதான் தங்க சங்கிலி பண்றதோ? கத்திரிக்காய் விலை குறைஞ்சிருக்குதான், கத்திரிக்காய் சங்கிலி பண்ணிடலாமா? டே விளையாடாத. எல்லா செலவு சேர்ந்து ஒரு 10-15 ரூபாய் ஆடும் போது இருக்கேன். அதுக்குள்ள அவசரப்படாத. கல்யாணம் முடிஞ்சு கணக்கு பார்த்தா 18-19 போய் நின்னாலும் நிற்கும். ஆமா, இப்ப கையில மொத்தம் எவ்வளவு வச்சிருக்கு?
ஆபீஸ்ல வாங்கினது ஒரு 5000 ரூபாய், முதலாளி தரதா சொல்லிருக்கிறது 1000 ரூபாய், நீ ஒரு 1000 தர சொல்லிருக்கேன், எல்லாம் மொத்தம் ஒரு 7000 ரூபாய் ஆகும். குறைஞ்சது இன்னொரு 5000 ரூபாய் எப்படிடா சமாளிக்கிறது? கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு, அவரை பிடிச்ச ஒரு 2000 ரூபாய் கடன் வாங்கலாம். நீ மத்த வேலையெல்லாம் கவனி, நான் போய் அந்த ஆளை கவனிக்கிறேன். இந்த சந்தானா கொஞ்சம் நில்லு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ எதுவும் பேசுற நிலைமையில நான் இல்ல, நான் வரேன். உன் நிலைமையை தெரிஞ்சுதாப்பா சொல்றேன். நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா நிம்மதியா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல. நாயுடு சார், தங்கச்சி கல்யாணத்தை எப்படி முடிக்குதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில எனக்கு கல்யாணம் ரொம்ப முக்கியம். நான் சொல்றதை கேளுப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது, நல்ல மாப்பிளையா பார்க்க சொன்னாரு. படக்குன்னு ஓ ஞாபகம் வந்தது. அந்த பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை நீ கட்டிக்கிட்டா ரொக்கமா 5000 ரூபாய் கொடுப்பாரு. 5000 ரூபாவா? ஆமா. உண்மையாவா? நான் விளையாட்டுக்க சொல்றேன், கொடையை போட்டு தாக்கவா? நாயுடு சார், உடனே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்ப நீ பொண்ணை பார்க்க வேண்டாமா? ஒண்ணும் தேவையில்லை. இந்த சமயத்துல நீங்க சரி உதவி நான் மறக்கவே மாட்டேன். சரி, ஏற்பாடு பண்ணிடுறேன். இந்த சந்தோஷத்துல ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் காபி சாப்பிட்டுருவோம். கையில காசு வச்சிருக்கல, நீ வச்சிருப்ப வாயேன். என்ன? அதான் உங்க அப்பா 5000 ரூபாய் பணம் கொடுத்தனு போறேன்னு சொன்னாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? யார்கிட்ட சொன்னாரு? நான் எல்லாரும் நாடகம் ஆடுறீங்களா? 5000 ரூபாய் பணம் தரேன் சொன்னதுனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இல்லைன்னா இப்போ இந்த கல்யாணம் ரொம்ப அவசரம். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. யார் சொன்னது? குப்புசாமி சார், இன்னைக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னால கூட கேட்டேன். பொண்ணை வீட்டுக்கு அனுப்பும் போது கொடுத்துட்டு போவாங்கன்னு சொன்னாரு. சரி, பணம் கொடுத்தாதான் தாலி கட்டுவேன்னு சொன்னா நல்லா இருக்காரு சொல்லி தாலியை கட்டினேன். உங்க அப்பா இப்படி ஏமாத்துவான்னு நான் நினைக்கல. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இதுல ஏதோ தவறு நடந்திருக்கு. எங்க அப்பா பொய்யே சொல்ல மாட்டாருங்க. ஆமா, பொய் சொல்லாதவங்க கூட என்ன பார்த்தா பொய் சொல்லுவாங்க. ஏன்னா என் நெத்தியில இழிச்ச வாய் என்ன பெருசா எழுதி விட்டுட்டானே அந்த ஆண்டவன். கல்யாணம் உண்டா நடுநாட்டுல வீட்டுல வந்து கலாட்டா பண்ற அவளுக்கு வேற உடம்பு சரியில்லை. யோ, எங்க 5000 ரூபாய்? அவங்க பணம் தரதா நீ சொன்னது போய் தானே? அந்த ஆளு தர்றேன்னு சொன்னதை நம்பித்தாப்பா நானும் சொன்னேன். மணவரையில 5000 ரூபாய் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இப்போதைக்கு முடியாதுன்னு கையை விரிச்சுட்டான். நடக்க போற கல்யாணத்தை நிறுத்த வேணாமேன்னு உண்மையை நான் சொல்லல. என் தங்கச்சி கல்யாணத்துக்காக தானே நான் என் கல்யாணத்தை சம்மதிச்சேன். நீங்கெல்லாம் ஒரு மனுஷனுங்க. ஏன் ஆத்திரப்படுற? உன் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதானே. நான் ஐடியா கொடுக்குறேன். தகரத்துல நகையை செஞ்சு தங்க கிளீட்ட கொடுத்து கல்யாணத்தை நடத்து. தாலி கட்டினதுக்கு பிறகு தார இல்லைன்னா போயிரும். முடியாவாய், என் உயிரை போனாலும் கொடுத்த வாக்க மாற மாட்டேன். அட போடா, ஒரு பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்ன ஹரிச்சந்திரே கட்டிக்க வேஸ்ட் இல்லாம கோமணத்தை கட்டிட்டு அலைஞ்சிருக்கிறான். பொய் சொல்ல மாட்டானா? பொய். இவெல்லாம் பொழைச்சு மண்ணவாரி திரும்ப வந்தாலும் வந்துட போறான்.